ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, உன் திருச்செந்தூர் முருகன் வாக்கு தருகிறேன். இன்று வெள்ளியில் இதை கேட்ட 60 நிமிடத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும். இது உன் திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்ற பதிவிடு. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்ற பதிவிடு. நிச்சயம் நீ நினைத்தது நடக்கும். மனதில் நினைத்த காரியம் நடக்கும். நடக்கவே நடக்காது என்ற செயலும் நிச்சயமாக நடக்கும், நடந்தாகிவிடும். கவலைப்படாதே செல்வமே. கட்ட நேரம் என்ற சூழ்நிலை வரும்போது, கர்ம வினைகளை அனுபவித்து ஆக வேண்டும் என்ற காலங்கள் வரும்போது, யார் செய்த அத்தனை பாவங்களும் களத்தை நெரிக்கத் துவங்கும். யார் செய்த என்று நான் சொன்னால் உன் எதிரிகளைத்தான் சொல்கிறேன். அவனவன் செய்த விதி, அவனவன் செய்த பாவம் அவனை சுற்றி கொண்டே இருக்கும். எப்போ கஷ்டப்படுவான் என்று சொன்னால் அது சரியாக சொல்ல முடியாது. எல்லோரும் இதை பார்ப்பார்கள் என்று தெரியாது. ஆனால் பார்த்துவிட்டால் உனக்கானது உன் பதிவில் கேட்கும்போது அதற்கான மாற்று கருத்தையும் கேட்டுக்கோ, அதற்கான பலனையும் கேட்டுக்கோ. நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும். பயப்படாதே. உன் திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன். என் பிள்ளை என்னே கதி என்று இருக்கிறாய். அப்படிப்பட்ட உனக்கு நல்லதை நான் செய்து தருகிறேன். கவலைப்படாதே, கோபப்படாதே. நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. நீ இழந்ததை எல்லாம் திருப்பி கொடுப்பதற்கு இதோ உன் முருகன் என்று வெள்ளியில் உன்னை தேடி வந்து விட்டேன். என்னிடத்திலிருந்து புறப்பட்டு உன்னிடத்தில் வந்து விட்டேன். நீ என்னிடம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த காரியங்களை விரைவில் நிறைவேற்றுவேன். அப்போ நிம்மதியோடு வாழ்ந்து விடுவாய். நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதே. அதைவிட பல மடங்கு நன்மைதான் தரப்போகிறேன். இந்த முருகனையே நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரமாட்டேனா என்ன? நிச்சயம் தருவேன். நீ கேட்டது அனைத்தையும் தருவேன். நீ என்னிடத்தில் எதையெல்லாம் கேட்டாயோ அதை அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன். எனக்கு எவ்வளவோ ஒத்துழைப்பை கொடுத்தாய், ஒற்றுமையை காமிச்சாய். பயப்படாதே, நான் இருக்கிறேன் உனக்கு. எதற்கு பயப்படுகிறாய்? நான் இருக்கும்போது எதற்கும் பயப்படக்கூடாது. நான் பார்த்துக்கொள்கிறேன். என்னிடத்தில் விட்டுவிடு, அனைத்தையும் பார்த்துக்கொள்கிறேன். உனக்கு நான் சொல்லும் ஒரு யோசனை என்னவென்று தெரியுமா? நீ ஆத்திரப்படுவதோ, கோபம் கொள்வதோ, பிடிவாதப்படுவதோ வேண்டாத செயல். அமைதியாக காத்திருக்கணும் என்று நான் சொல்கிறேன். உனக்கான தேவைகள் அனைத்தும் தரப்படும். எது உனக்கு கொடுக்கப்படவில்லையோ அது உனக்கானது இல்லை என்று நினைச்சுக்கோ. யார் என்னை நினைக்கிறார்களோ அவர்களை நான் நிரந்தரமாக நினைத்து அவர்களுக்கு உண்ணாதை நான் செய்து தருவேன். உன்னை யாரும் வெறுக்கிறார்கள் என்று மட்டும் கவலைப்படாதே. உலகத்தில் தாய், தந்தை, இறைவன் இவர்களை தவிர உண்மையான அன்பு வைக்க யாரும் இப்போது வருவதில்லை. மனம் உவந்து பேசுவதில்லை. யோசிச்சு கூட பிறந்த சகோதரிகள் எல்லாம் உன்னுடைய காலகட்டத்தில் எப்படி இருந்தார்கள், எப்படி இருந்தீர்கள். ஆனால் இப்போது எப்படி இருக்கிறீர்கள்? அண்ணன் தம்பி உறவு முக்கியமானது. அக்கா தங்கை உறவு முக்கியமானது. உடைந்து விட்டால் ஒட்டாது. நிச்சயமாக உடைந்து விட்டால் ஒட்டாது. யார் யாரோடு ஒப்பிட்டு பார்க்க, யார் யாரோடு எதிர்கொள்வது என்று பிரச்சனையாக பார்த்து விடுவார்கள். நன்றாக யோசி. 1/2 மணி நேரம் 1 மணி நேரமாவது யோசி. உன்னால் தெரிந்த செயலை செய்து கொண்டே இரு. தப்பே இல்லை. நீ தப்பு செய்யும் பிள்ளை அல்ல. செல்வமே, வெறுப்பவர்களை கண்டுகொள்ளாதே. அவர்களை உன் நினைவில் இருந்து தூக்கி எறிந்து விடு. பிறகுவா நீ எப்படி சந்தோஷமாக இருக்கிறாய் என்று உனக்காக இந்த
முருகன் எப்போதும் இருப்பேன், தைரியமாக எது கவலைப்படாது. கவலைப்பட்டால் உன்னுடைய ஆரோக்கியம் கெட்டுவிடும். உன் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்றை பற்றி தான் இன்று இந்த வெள்ளியில் உன்னோடு பேசுவதற்காக கொண்டு வந்தேன். நான் சொல்வதை முழுவதுமாக கேளு. ஒரு கூட்டமே உன் எதிரியாக இருக்கிறது. நீ வளர்ந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். ஒரு கூட்டமே உன் எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். நான் இன்னும் எதற்காக இந்த பூமியில் உலகத்தில் வாழ வேண்டும் என்று நினைவதை விட நான் எதற்காக இந்த வாழ்க்கையை வீணாக்க வேண்டும் என்று எண்ணிப்பார். நினைத்துத்தான் பார். உனக்கு பக்கபலமாக உன் சாயி நான் இருக்கும்போது எதற்கு பயப்படுகிறாய்? எதற்கும் பயப்படக்கூடாது. நேர்மறை சிந்தனையோடு நிச்சயம் வாழ்வில் புது வெளிச்சம் தோன்றும் தங்கமே. நீ செய்த தப்பை மறந்துவிட்டாய் அல்லவா? உன் முருகன் ஏற்றுக்கொண்டேன். உன் முருகனுக்கு தெரியும் நீ எப்படிப்பட்ட பிள்ளை என்று. என் பிள்ளைக்கு அனைத்தும் நான் நல்லதாக செய்வேன். கவலையே படாதே. உனக்காக இந்த வெள்ளியில் ஒரு நல்ல செய்தியோடு தான் காத்திருந்தேன். உன்னை பிரிந்து போனவர்கள் யாராக இருந்தாலும் தன் தவறை உணர்ந்து உன்னிடம் திரும்பி வரப்போகிறார்கள். நான் வர வைப்பேன். உன்னை போன்ற சிறந்த பிள்ளை ஒருபோதும் தோற்றுப்போனது என்ற சரித்திரமே இல்லை. உன் வாழ்க்கையில் ஒரு சில தடைகளை தாண்டி செல்லி வந்து விட்டாய். இனிமேல் மன நிம்மதியோடு நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். இது எந்தவித மாற்றமும் இல்லை. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் உனக்கான உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும். விரைவில் நீ கால் எடுத்து வைத்த உன் பயணம் சரிவரும். நீ எந்த இலக்கோடு உன் காலை எடுத்து வைத்தாயோ அந்த தவறை நிச்சயமாக இப்போது புரிந்து கொள்வாய். தங்கமே, இன்று வெள்ளியில் உனக்கு முன்பாகவே உன் வீட்டின் முன் நிற்கிறேன். நீ வரும் முன்பே நிற்கிறேன். நீ செல்லும் இடத்தில் சில தடைகளை சரி செய்து வைத்திருக்கிறேன். எந்த தடையும் இன்றி அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். உன் வாழ்க்கையில் மங்களம் உண்டாகும். தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. ஒருபோதும் என் பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன். காலம் எல்லாவற்றையும் உனக்கு உணர்த்திவிடும். நீ கேட்டதை விட மேலானதை தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போவது உறுதி. கவலையே படாது. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடு. உன் வாழ்க்கையை வளமாக்கச் செய்வேன். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, என்னை காக்கும் ஐயனே போற்றி போற்றி.